Hi, welcome to Life of Simple Math. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி பேப்பர் திருச்செந்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. ஸோ இதில் காமனாக நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகுது 2 மார்க் கொஷின்ஸில் 15th சம் என்னன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் ஆர் இஸ் கிவன் பை த செட். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஈஸியும் கூட இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூவை 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் என்ன கிடைக்கும், 1 பண்ணால் எப்படி கிடைக்கும், அப் டு 5 வரைக்கும் பண்ண போகிறோம். ஸோ டொமைன்னா என்ன போகிறோம், ஆப்வியஸ்லி 0 to 5, அதுதான் நம்மளோட டொமைன் இல்லையா? ரேஞ்ச்னா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்குதோ அதுதான் நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் நமக்கு ரேஞ்சாக இருக்கணும். கண்டிப்பாக அந்த கேர்ள் ப்ராக்கெட்லாம் போட்டு அதை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரொம்ப ஈஸியான சம் இது. ஸோ நெக்ஸ்ட் சம் என்னன்னா டிட்டர்மைன் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கம்பல்சரி இந்த சம் கண்டிப்பாக வரும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து என்னது, சம். செகண்ட் கொடுத்துருக்கிறது என்னது, ப்ராடக்ட். சம்னா என்ன பண்ணணும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ப்ராடக்ட்னா ஆல்ஃபா இன்டூ பீட்டா. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட இந்த மைனஸ் சிம்பிள். ஸோ ஆல்ரெடி ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவில் மைனஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு போடுங்க. அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்க முடியும். சப்போஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அது என்னன்னு கிடைக்கும், மைனஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 எல்சிஎம் எடுக்கணும். மோஸ்ட்டாக நம்ம அங்கே மிஸ்டேக் பண்ணுவோம். ஒன்று மல்டிப்ளைட் பை 2ஆக இருக்கட்டும், இல்லைன்னா 2 எல்சிஎம் எடுத்து பண்ணால் தான் நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கிடைக்கும். ஸோ அதில் 17th சம் என்னன்னா எஃப் ஆஃப் ஜி ஜி ஆஃப் ஹெச் ஜி ஆஃப் எஃப், அதாவது அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸசைஸ் 1.5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று அது 2 மார்க் சம்லையோ இல்லை ஒரு 5 மார்க் சம்லையோ கண்டிப்பாக கேட்பாங்க. 2 மார்க் சம்மாக இருந்தால் மேபி இந்த கம்யூட்டேட்டிவ் அந்த மாதிரி வரும், இல்லைனா கே வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி. 5 மார்க் சம்னா அது அசோசியேட்டிவ் லா வச்சு வரும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 18th சம் என்னன்னா இந்த மாடுலோ சம். இது ஒரு எக்ஸாம்பிள் சம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இப்போ 10⁴ மாடுலோ எக்ஸ். இது எக்ஸ்னா என்ன அர்த்தம், நமக்கு இது ஒரு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 10 ஸ்கொயராக இருந்துச்சுன்னா, அதாவது 100ஆக இருந்துச்சுன்னா 19ஆல் டிவைட் பண்ணும் போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஓகேயா? ஸோ 19ஆல் டிவைட் பண்ணால் 100 நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது, 5. அதாவது 10 ஸ்கொயருக்கு 5னா 10⁴, அதாவது 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன, 5 ஸ்கொயர். அப்போ எனக்கு 25 தான் ரிமைண்டர்னு கிடச்சிருது. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைசர். இது 19 வந்து டிவைசர், 25 வந்து ரிமைண்டர். கண்டிப்பாக எப்படி இருக்கணும், ரிமைண்டர் வந்து டிவைசரை விட சின்னதாக இருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே என்னவா இருக்கு, ஹையராக இருக்கு இல்லையா? அப்போ அகெயின் 19 25ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது, 6. அப்போ இந்த 6 தான் அதோட வேல்யூ. ஸோ மாடுலோட இந்த எக்ஸாம்பிள் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் 19th சம் கோஆர்டினேட் ஜாமெட்ரியிலேருந்து வருது. ஸோ ஃபைண்ட் த ஸ்லோப். ஸ்லோப்னாலே 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, y2 minus y1 by x2 minus x1. ஸோ x1 y1 x2 y2ன்னு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இங்கே நம்ம என்ன மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணுவோம்னா அந்த மைனஸ் ஆஃப் மைனஸை விட்டுட்டோம்னா, சப்போஸ் இந்த ப்ராக்கெட் போடாமல் விட்டுட்டோம்னா ஃபர்ஸ்ட் டைம் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டுருவோம். அதை பண்ணக்கூடாது. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ், இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் வர மைனஸ், இந்த மைனஸ் காஸ் தீட்டாங்கிறது y1ஓட காஸ் தீட்டா. அப்போ தான் மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ 2 இருக்கு இல்லையா, அப்போ 2 காஸ் தீட்டா, இங்கே 2 சைன் தீட்டா இருக்குது. அப்போ -2 சைன் தீட்டா. இங்கேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், 2 சைன் தீட்டான்னு போட்டுருவோம், ஆனால் மைனஸை போட மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா வந்து காட். ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் என்னன்னா மைனஸ் காட் தீட்டா. நெக்ஸ்ட் ஜாமெட்ரி லெசனில் ஸோ இந்த ஃபிகர் கொடுத்துட்டாங்க, டயக்ராம் கொடுத்துருவாங்க. இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த BE by EC, BE by EC is equal to BC by CP அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா தனித்தனி, அப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, என்ன ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்களோ அதை தனியாக டயக்ராம் வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி பிபிடி ரூல், அதாவது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். அது உங்களுக்கு ஈஸி போட்டுருவீங்க. ஆனால் மொத்த டயக்ராம் எடுத்து போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ என்ன ட்ரையாங்கிள் வேணுமோ அதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம பிபிடி ட்ரையாங்கிளை வச்சு நம்ம சால்வ் பண்ணோன்னா இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 21st question என்னன்னா find the LCM and HCF of two numbers, that is 408 to 170, applying the fundamental theorem of arithmetic. கண்டிப்பாக அது ஃபண்டமெண்டல் தியரம்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சு
ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இல்லையா, ஒன்லி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் எடுத்துக்கணும், ப்ரைம் நம்பர்ஸ் தான். அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸை வச்சு தான் HCF அண்ட் LCM கண்டுபிடிக்கணும். ஸோ HCFனா என்ன, ஒன்லி காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல நமக்கு 2வும் 17 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 × 17 is 34. LCMனா என்ன அர்த்தம், காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது 2 and 17 அண்ட் நான் காமன் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ எடுத்துக்கணும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 × 2 × 3 × 5. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 2040 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் 22nd சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, நிறைய தடவை இதை கேட்பாங்க. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ ஈவனாக இருந்தால் இந்த வேல்யூ எடுத்துக்கணும், என் வேல்யூ ஆடாக இருந்தால் இதை எடுத்துக்கணும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். எண்ணுக்கு பதிலாக 8 அண்ட் எண்ணுக்கு பதிலாக 15. ஈவனாக இருக்கிறதுனால A8 இது, A15 இது. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு இதில் ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியான சம் இது. நெக்ஸ்ட் 24th சம் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் x² + 7x + 10 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து A என்ன, B என்ன, C என்னன்னு எழுதிக்கணும். ஸோ x² கோஎஃபிஷியன்ட் A, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் B, கான்ஸ்டன்ட் வந்து 10. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபா + பீட்டானா நமக்கு தெரியும் இல்லையா, -b/a. ஸோ -b/a தட் இஸ் -7/1. அப்போது -7 தட் இஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -7. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது, c/a. அப்போது 10/1. ஸோ 10. ஸோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் + பீட்டா ஸ்கொயர், ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா + பீட்டாவுக்கு பதிலாக -7 ஸ்கொயர், 2 × ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக 10. ஸோ 7 ஸ்கொயர் இஸ் 49, 2 × 10 is 20. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 29. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 25th சம் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு. ஸோ த கிளாக் சம் இது உங்கள் புக்கில் இல்லை. ஸோ 2 மெத்தட்ஸில் அதை சால்வ் பண்ணலான்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ ஒன்று AP மெத்தடில், அதர்வைஸ் அந்த ஸ்பெஷல் சீரீஸ் மெத்தட்லையும் 2 இதுலேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் 26th சம். ஷோ தட் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் தட் இஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் பர்பண்டிகுலரான. ஸோ முதல்ல நமக்கு பர்பண்டிகுலர்னா எப்படி இருக்கணும், 2 lines are perpendicular, அதோட ரூல் என்னது, கண்டிஷன் என்னது, the product of their slopes, அந்த 2 ஸ்லோப்பையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 கிடச்சிதுன்னா இஸ் அ perpendicular, otherwise it is not a perpendicular. ஸோ 2 lines எழுதிப்போம். 3x - 5y + 1 7. ஃபஸ்ட்டு ஒன்றதோட அதோட ஸ்லோப் ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு ஸ்லோப்பை m1 வச்சுப்போம், செகண்ட் ஸ்லோப்பை m2ன்னு வச்சுப்போம். ஸோ அதோட ஃபார்முலா என்ன, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. ஸோ மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, ஸோ -3 by -5. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3/5. ஸோ இந்த கொஸ்டின்லையும் அதே மாதிரி என்னது, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by y. ஸோ -15/9 கேன்சல் பண்ணோன்னா -5/3. ஸோ நம்ம கண்டிஷனில் சால்வ் பண்ணி பார்ப்போம். m1 × m2 கேன்சல் பண்ண ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, -1. ஸோ -1 வந்தோன்னு அப்படியே விட்டுறக்கூடாது, கன்க்ளூஷன் எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கணும். ஸோ therefore the given lines are perpendicular. சப்போஸ் இல்லைன்னா it is not a perpendicular. கன்க்ளூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் 27th சம். ஸோ இந்த சம் உங்கள் புக்கில் இல்லை. ரூட் ஆஃப் சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா பை சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா. இந்த மாதிரி சம் இந்த 1 + cos தீட்டா 1 - cos தீட்டா ரூட்டில் ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் ஒன்று இருக்கும், ஒரு எக்ஸசைஸ் சம்ஸில் இருக்கும். சேம் திங் அதே மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுவோம், இந்த டினாமினேட்டர் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். அதாவது ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது என்ன ஆகுது, மேலே என்ன இருக்குது, சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா 2 தடவை இருக்கு இல்லையா. அப்போ a × a நம்ம என்ன பண்ணுவோம், a² பண்ணுவோம் இல்லையா. அப்போ சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டாவை 2 தடவை பார்க்கும்போது தட் இஸ் த ஹோல் ஸ்கொயர் வரணும். ஸோ கீழே எப்படி இருக்குது, a + b a - b. a + b a - bனா என்ன அர்த்தம், அது a² - b² எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ஐடென்டிட்டி ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா, அதுக்கு அதை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் மேலே என்ன இருக்குது நமக்கு, சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது, அதாவது
ஏ ஸ்கொயர்னு இருக்குது. 2 ஏ இருந்துச்சுன்னா ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு ஏவாக இருக்கும் இல்லையா? ஸோ வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்? சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. ஆக்சுவலி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ அந்த மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணலான்னு யோசிக்கணும். ஸோ சீக்கன் தீட்டா நம்ம என்னென்னு எழுதலாம்? 1 by cosன்னு எழுதலாம் இல்லையா? சீக்கன் தீட்டா இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ். ஸோ சீக்கன் தீட்டா இஸ் 1 by cos. டேனை நம்ம எப்படி எழுதலாம்? சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இப்போ 2 ஃப்ராக்ஷன்ஸ் மாதிரி இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? அப்போ எல்சிஎம் என்னது? காமனாக இங்கே காஸ் தீட்டா தான் எல்சிஎம். ஸோ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். தட் இஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதுதான் இப்போ நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். ஸோ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த மட்டும் ஆல் த ஐடென்டிட்டிஸோட ஃபார்முலாஸ், அந்த ரேஷியோஸ், அதோட ரெசிப்ரோக்கல்ஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக போடலாம். ஸோ லாஸ்ட்டாக 28th சம். இதுதான் இங்கே வந்து கம்பல்சரி கொஷினில் இருக்குது. இந்த கொஷின் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி சாப்டர்லேருந்து. 2 buildings or different heights are located at the opposite sides of each other. If a heavy rod is attached joining the terrace of the buildings, that is 2 points கொடுத்துருக்காங்க. ஒன்று 6,10, இன்னொன்று வந்து 14,12. ஒரு ரஃபாக தான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 14,12. Find the equation of the rod joining the buildings. அதாவது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ராட். ஸோ 2 பில்டிங் இருக்குது. 2 பில்டிங்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ராடால் பண்ணுறாங்க. இப்போ ஈக்குவேஷன் ராட் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தானே இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ராட் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா என்ன? 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா வாட் இஸ் அ 2 பாயிண்ட் ஃபார்முலா? y minus y1 by y2 minus y1, x minus x1 by x2 minus x1. ஜஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது x1 y1 ஒரு x2 y2 நம்ம நேமிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த வேல்யூ எடுத்துன்னு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை. அதாவது 12 minus 10 is 2 and 14 minus 6 is 8. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே காமன் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா இங்கே ப்ராக்கெட் போடாமல் ஒய்க்கு மட்டும்தான் 8 மல்டிப்ளை பண்ணுவோம். அது ராங். The 8 is common for y and 10 also. So compulsory இந்த bracket இருக்கணும். Same for 2. So multiply பண்ணும்போது only 2 into x மட்டும் பண்ணிடாதீங்க. அது 6க்கும் தான் பண்ணணும். So better நம்ம bracket போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்லாம் ஒன்றா வச்சுட்டோன்னா 2x minus 8y plus 68. கண்டிப்பாக அது சிம்பிளிஃபைட் ஃபார்மாக இருக்கணும். உங்களால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல் த 3 numbers are divisible by 2. ஸோ டிவைட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. திஸ் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன் ஆஃப் த ராட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். தேங்க்யூ.